எனக்கு பிடித்த அத்தனை சினிமா படைப்பாளிகளும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த தருணத்தில் நம்முடைய தமிழ்நாட்டின் கிராமங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கடைபிடித்து வருகின்றன என்பதையும், அந்த மக்களின் வாழ்க்கையையும், அந்த மக்களுடைய திருவிழாக்களையும், அவர்கள் சந்தோஷங்களையும், அவர்கள் துக்கங்களையும், அவர்கள் பிரச்சனைகளையும் நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கே அறிமுகப்படுத்தி வைத்த என்னுடைய பிரியப்பட்ட நண்பன் பாரதிராஜாவை நான் நினைத்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் தமிழர்களுடைய, தமிழ் கிராமங்களுடைய இசையை திரும்பவும் திரும்பவும் பிரயோகப்படுத்தி அதை உலகறிய செய்த என்னுடைய பிரியப்பட்ட சகோதரர் இளையராஜா அவர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த விஷுவல்ஸ் பார்க்கும் பொழுது. ஆரம்ப காலத்தில் ஏறத்தாழ 35 வருடங்களுக்கு முன்பு நான் ஒளிப்பதிவாளனாக ஆரம்பித்த பொழுது நோ மேக்கப் என்று சொன்ன அந்த சமாச்சாரம் இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் பார்க்க முடிகிறது. அரிதாரம் பூசாத முகங்கள். என்னுடைய படங்களில் யாருக்குமே நான் மேக்கப் உபயோகப்படுத்துவது இல்லை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நோ மேக்கப். ஆரம்ப ஒளிப்பதிவாளனாக இருந்த காலத்திலிருந்து இன்று வரை. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் ஆண்களுக்கு மேக்கப் போடாமல் விட்டு விடுறார்கள். ஆனால் இந்த பெண்களுக்கு ஏன் பூசுறீங்க? why do you need makeup for them? They are beautiful. நம்ம கலர் அதனே கலர். White is only a base. That is not a color. White is only a base. Ours is color. ஸோ அந்த முகங்களை அற்புதமாக காமிக்கலாமே. அந்த அரிதாரம் பூசாத முகங்களை பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ இயல்பாக இருக்குது. அதை காண்பிக்கலாமே. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு இந்த படத்தை பற்றி ரொம்ப பிடிச்ச விஷயம், இது ஒரு எழுத்தாளருடைய ஒரு இலக்கிய படைப்பிலிருந்து தழுவப்பட்ட ஒரு கதை. இது பாஸ்கர் சக்தி. அந்த குறுநாவலே சில நாட்களுக்கு முன்பு நான் படித்திருக்கிறேன். இலக்கியத்திலிருந்து சினிமாவுக்கு நிறைய வர வேண்டி இருக்கிறது, வர தொடங்கி விட்டது. சந்தோஷமாக இருக்கிறது. 99, 2000 ஆண்டுகளில் ஒரு வருஷம் 52 சிறுகதைகளை ஒவ்வொரு எழுத்தாளர்களுடைய சிறுகதைகளை எடுத்து வாரம் ஒரு கதையாக கதை நேரம் என்ற சொல் கொடுத்து கொண்டிருந்தேன். அந்த இலக்கியத்திலிருந்து சினிமாவுக்கு வர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. காரணம், இலக்கியம் தமிழர்களுடைய வாழ்க்கைக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. நம்முடைய சினிமா தமிழர்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தது இல்லை. அதை தைரியமாக என்னால் சொல்ல முடியும். எனவே இலக்கியத்திலிருந்து சினிமாவுக்கு வரும் இந்த விஷயங்கள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த படத்தை பொறுத்தவரை சுசீந்திரனையும் இதன் ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வரையும் பற்றி நான் பேசியே ஆக வேண்டும். ஒரு 2 வருடங்களுக்கு முன் ஒரு இளம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் he brought me some photographs. சார், உங்களுக்கு காமிக்கணும்னே சில ஃபோட்டோஸ் கொண்டு வந்திருக்கேன். பிரமிச்சு போயிட்டேன். அது தேனி ஈஸ்வருடைய ஃபோட்டோஸ். அற்புதமான விஷுவல் சென்ஸ் அந்த படைப்பாளிக்கு, அற்புதமான விஷுவல் சென்ஸ். அப்புறம் தேனி ஈஸ்வர சீகாவில் மெம்பர் ஆக்கினா தான் இந்த படத்தை ஒளிப்பதிவு செய்ய முடியும் என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது, ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. நான் சீகாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன். அதாவது 2 விஷயங்களை மட்டும் அதில் குறிப்பிட்டேன். ஒரு தயாரிப்பாளர் தேனி ஈஸ்வரை நம்பி பணம் போடுறாரு, உங்களுக்கு எங்கே வலிக்குது? கார்டை கொடுக்க வேண்டியதானே. இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். பெங்காலில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஃபோட்டோ ஸ்டுடியோ, அதை நடத்திக்கிட்டு இருந்த ஒரு பேர் சுப்ரத மித்ரா.
பிற்காலத்தில் உலக புகழ் பெற்ற மகா மேதை என்ற ஒளிப்பதிவில் மேதை என்று குறிப்பிடப்பட்ட சுப்ரத மித்ரா, சத்யஜித் ரேயுடைய கேமராமேன். அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருந்த சுப்ரத மித்ராவை கூட்டிகிட்டு போய் தான் அவர் பாத்தர் பஞ்சரி எடுத்தார் முதல் படம். அதுக்கு முன்னாடி அவர் எந்த படம் கேமராவை தொட்டு கூட பார்த்ததில்லை சுப்ரத மித்ரா. ஸோ தேனி ஈஸ்வர் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அவருடைய முதல் படம் அற்புதமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஐ எம் a great fan of his stills. அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிங்கிறது வாழ்க்கையின் மிக மிக அற்புதமான தருணங்களை உரையப்படுத்துவது. அந்த உறைவுகள் அவர் கேமரா மூலம் அவர் செய்த அந்த உறைவுகள், ஃப்ரீசிங் தோஸ் மூமெண்ட்ஸ், அற்புதம். நோ வேர்ட்ஸ் கேன் எக்ஸ்பிரஸ் the brilliant visual sense he has. Composition, lighting, exposures, everything is so good. அப்புறம் இந்த பாடல்களை கேட்கும் பொழுது நம்முடைய கிராமங்கள் மறுபடியும் மறுபடியும் இளையராஜாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் கடமைப்படுகிறேன். பிடிவாதமாக தொடர்ந்து நம்முடைய மக்களுடைய இசையை நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்ததும் அதை நம்முடைய தங்க வைத்ததும் அவருடைய கைங்கரியம். அதற்கு தமிழ் சமூகமே அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. இன்று அவரை இங்கு பார்த்ததும் இந்த பாடல்களை அவர் அருகில் இருந்து கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பிகாஸ் நல்ல சினிமா என்றால் என்ன என்று என்னிடம் ஒரு கேள்வி அடிக்கடி கேட்கப்படும். நல்ல சினிமான்னு சொல்றீங்களே, நல்ல சினிமான்னு என்ன, வாட் இஸ் திஸ்? அதுக்கு 1000 டெஃபினேஷன் இருக்கு. என்னுடைய டெஃபினேஷன், ரத்தமும் சதையுமாக மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படும் ஒரு கதை. மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து ரத்தமும் சதையுமாக பித்து எடுக்கப்படும் ஒரு கதை. ஊடக ஆளுமை உள்ள ஒரு படைப்பாளியால் எந்தவித சமரசங்களுக்கும் உட்படுத்தப்படாமல் அல்லது மிக குறைந்த சமரசங்களுக்கு உட்படுத்தப்பட்டு செய்யப்படும் பொழுது, நேர்மையோடு செய்யப்படும் பொழுது, உண்மையாக செய்யப்படும் பொழுது அங்கு நல்ல சினிமாவுக்கான ஒரு சாத்தியதை உண்டு என்று மட்டுமே சொல்கிறேன். பிகாஸ் இன் கிரியேட்டிவிட்டி, படைப்பில் இரண்டும் 4ஆக இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. இட் கேன் பி எனிதிங். 2+2 need not be 4 in creativity. It can be anything. ஸோ அந்த வகையில் இது மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து ரத்தமும் சதயமாக பித்து எடுக்கப்பட்ட ஒரு கதையாக எனக்கு தெரிகிறது. நான் கதை படிச்சிருக்கேன், பாஸ்கர் சக்தியுடைய இந்த அழகுசாமியின் குதிரை. ஸோ இப்படியான படங்கள் இனி தொடர்ந்து வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய மாணவர்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகன்கள் பாலா, வெற்றிமாறன், ராம் போன்றவர்கள் இந்த பாதையில் வெகு அற்புதமாக சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷமாக இருக்கிறது. தமிழ் சினிமாவுடைய ஒரு மிக மிக வலுவான ஒரு பொற்காலம் தொடங்கி இருக்கிறது என்றே எண்ண தோன்றுகிறது. அந்த வகையில் சுசீந்திரனுக்கும் இதன் ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வருக்கும் இதன் இசையமைப்பாளருக்கும் இந்த படத்தை Cloud 9 என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. Cloud 9 அவர்கள் இருக்காங்க. Cloud 9 தான் இருக்காங்க. ஆனால் கால் தரையில் தான் இருக்கு என்கிறத படத்தை பார்க்குறப்போ தெரியுது. ஸோ இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக வரும். ஏன்னா என்னுடைய இளைய தலைமுறையில் எனக்கு அசாத்தியமான நம்பிக்கை இருக்கு. They will do it. And இந்த தருணத்தில் சுசீந்திரனுக்கும் இது சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களையும், நான் ஆழமாக நம்பும் இறையருள் இந்த படத்தை அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான படமாக்கி மாற்றி கொடுக்க வேண்டும் என்று இறையர்களை வேண்டி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளப்படாத வைகோவா மாதிரியான நிலைமை தான் எனக்கு. ஏன்னா இங்கே காட்டப்பட்ட அந்த 2 பாடல்களும், ஒரு பாடல் கவிஞர் சிநேகனும், இன்னொரு பாடல் அண்ணன் பிரான்சிஸ் கிருபாவும் எழுதியிருக்கிறார்கள். எனவே என் பாடல் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்காத பட்சத்தில் நான் சிலாகித்து சொல்வதற்கு எதுவும் இல்லை.
இந்த படம் மாபெரிய வெற்றியடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏறக்குறைய ஒரு 1000 பாடல்கள் நான் எழுதியிருந்தாலும் கூட இப்பொழுதுதான் நான் முதல் பாடல் எழுதிய ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது. அதற்கு அடிப்படையான காரணம் இப்பொழுதுதான் நான் முதல் முறையாக இசைஞானி ஐயா இசையில் நான் எழுதுகிறேன். இந்த பாடல் வெற்றியடைகிறதோ அல்லது இந்த பாடல் தொடர்ச்சியாக இந்த பாடல் துறை நான் இருக்கிறேனோ இல்லையோ என்பதை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஐயாவிடம் ஒரு பாடல் எழுதிவிட்டேன். என் ஊருக்கு போகிற பேருந்து எப்போது வந்தாலும் நான் ஏறிக்கொள்ள தயாரான மனநிலையோடு இருக்கேன். நன்றி, வணக்கம். பல படங்களில் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து தன்னுடைய முதல் படத்தை தயாரிக்கும் மதன் அவர்கள் தமிழ் இலக்கியத்தின் இருந்து ஒரு சிறுகதையை அதை சொன்ன ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை உருவாக்கி இருப்பதற்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேனி ஈஸ்வர் என்னுடைய நெடுங்கால நண்பர், அவருக்கு வாய்ப்பு கொடுத்த சுசீந்திரனுக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். சுசீந்திரன், நீங்கள் சொன்ன பேச்சுக்கு அழகர் சாமியின் குதிரை கேமராவின் முன்னாலும் பின்னாலும் நடந்தபோது நாங்களும் இந்த பார்வையாளர்களும் அப்படியே நடப்போம் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுசீந்திரனுடைய ஒவ்வொரு படிக்கட்டிலையும் நானும் நிற்கிறேன் என்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் எழுதுற ஒரு கவிதை மட்டும்தான் ஞாபகம் வருது. நத்தை முதுகில் நான் ஏறி நாடு கடந்து வந்தேனோ அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பேன். ஏன்னா சுசீந்திரன் அவ்வளவு பொறுமையா அவ்வளவு உழைப்பு கொடுத்திருக்காரு. அவரோட உழைப்புக்கு இந்த உயரம் இன்னும் உயரமா போயிட்டே இருக்கணும். அந்த இன்னும் வேர்களை மறக்காமல் இருக்கிறது தான் சுசியோட மிகப்பெரிய பலம். எனவே அவருடைய கிளைகள் இன்னும் வானத்தை தாண்டி போயிட்டு இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. இதுல என்ன எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம்னா, யுகபாரி சொன்னது மாதிரி ராஜா சார்கிட்ட எழுதுறதே பெரிய விஷயம். நான் நிறைய எழுதியிருக்கேன், அவர்கிட்ட தொடர்ந்து ரொம்ப செல்லப்புள்ள நான் எழுதியிருக்கேன். அது மீறி இந்த படத்துல என்ன ஒரு 2 வரி ஒரு பாட்டோட முகப்புல என்ன பாட வைக்கிறேன். நான் சொன்னேன், ஐயா எனக்கு கேவலமான குரலா இருக்குமே அப்படின்னு. அந்த கேவலமான குரல் தாண்டா வேணும், நீ பாடுறான்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட எழுதுறதும் எழுதி பாஸ் பண்றதும் பெரிய விஷயம், அதுல பாடி பாஸ் பண்றது பெரிய விஷயம். அந்த வகையில 2 களத்துல எனக்கு இடம் கொடுத்த இசைஞானி ஐயா அவருக்கும் என்னுடைய அருமை தம்பி சுசீந்திரனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக் கொள்வதோடு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்து. பல விஷயங்கள் பேசிட்டு இருப்போம். அப்போ ஒரு முதல் படம் டைரக்ட் பண்றவங்களை பத்தி பேசுவோம். முதல் படம் பண்ணவங்க நிறைய எப்படி வெளியே வந்தாங்க. அப்போ அதுல எனக்கு சுசீந்திரன் பழக்கமே இல்லை. ஆனா சுசீந்திரன் பேர் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். உதவி இயக்குனர் எல்லாமே சுசீந்திரன் சொல்லி இருப்பாங்க. பாண்டியராஜ் சொன்ன மாதிரி வெண்ணிலா கபடி குழு மிகப்பெரிய முதல் படம் இயக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு ரெஃபரன்ஸா இருக்கிறவர் சுசீந்திரன். அதே மாதிரி நான் இன்னொரு இடத்துல இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னாக்கா என்னன்னா, இப்ப நான் 3 படம் இயக்கிட்டேன் வச்சுங்களேன், எனக்கும் மாடலா இருக்கிறாரு சுசீந்திரன். அதாவது ஒரு படம் பண்ண பிறகு நான் இப்ப ஷாம வச்சு படம் பண்ணேன், ஜீவா வச்சு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் ஜெயம்பரை வச்சு படம் பண்ணேன், அப்படி போயின்னு இருக்கேன். நடுவில் அழகர் சாமியின் குதிரை நான் பண்ணல. ஸோ அது எனக்கும் ஒரு மாடலா இருக்கிறாரு. இன்னைக்கு மேடையில் நிறைய சிறந்தவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. என்னுடைய கருத்து, சினிமா இன்னைக்கு சினிமா உள்ள வெற்றி அடைந்த ஒருத்தர் அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா சினிமா தன்னுடைய கவர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துனே வருதுன்னு என்னுடைய கருத்து. சினிமா கவர்ச்சி இழந்துன்னு வருது. முன்னாடி சினிமானாலே ஜனம் போயிடுவான், படம் நல்லா இல்லைன்னா பார்க்க மாட்டான். அதுக்கப்புறம் இப்போ தேட்டருக்கு அவனை கூட்டின்னு வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. மிகப்பெரிய சக்தி வேணும். ஏன்னா அதனுடைய கவர்ச்சி குறைஞ்சினே வருது. ஆனா அதோட சக்தி அப்படியே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த சக்தி பெரிய விஷயம், அது அப்படியே இருக்குதுன்றது உதாரணம் தான் இன்னைக்கு மேடையில் இருக்கிற மிகப்பெரிய இயக்குநர்கள்லாம். இவங்கெல்லாம் என்னன்னாக்கா, சினிமா கிரேஸா இருந்த காலத்துல வெற்றி அடைந்தது ஒரு கட்டம், அதோட கிரேஸை குறைஞ்சி போச்சு. இப்போ ஒருத்தனை மறுபடியும் இந்த அழகர்சாமி குதிரை சிம்பிளா ஒன்று பண்ணியிருக்கிறாரு. இவர் தான் ஹீரோன்றாரு. அநேகமா தமிழ்நாடு முழுக்க இதோட ஓப்பனிங் நிச்சயம் பாருங்க, அவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருக்கும். அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட உருவாக்க முடியும்னாக்கா அபரிவிதமான சக்தி ஒன்று வேணும். அந்த சக்தி ஏன்னா இன்னைக்கு சினிமால நம்ம எதுவுமே பண்ண முடியல. அதை விட அரசியல், சினிமால வடிவேல் காமெடி விட அரசியல் காமெடி பெருசா இருக்கு. ரியலா டெய்லி பார்த்தா அரசியல் பெரிய காமெடியா இருக்கு. அதை விட திடுக்கிடும் செய்திகள் அரசியல்ல நிற்குது. ஜனங்களுக்கு சினிமால காட்டுற காட்சிகளை விட டே டு டே அரசியல் திடுக்கிடும் செய்திகளும் திருப்பங்களும் சோகமும், யுகபாரதி சொன்ன மாதிரி பல சோகங்கள் எல்லாமுமா இருக்குது. இதை விட என்டைம் பண்ணவே முடியாது பொழுது உள்ள வெளியே அவ்வளவு என்டைம் நடந்துருது. இதை தாண்டி உள்ள இழுத்த இயக்குநர்கள் வரிசையில் முக்கியமான ஒரு ஆள் சுசீந்திரன். இந்த படம் வெற்றி அடை மறுபடியும் நிறைய அடுத்து வர தலைமுறை இளைஞர்களுக்கும் ஏற்கனவே படம் பண்ணிட்டு இருக்கிற இயக்குநர்களுக்கு கூட இந்த படம் வெற்றி அடையணும். அதுதான் எல்லாருக்கும் நன்மை, இண்டஸ்ட்ரிக்கு நன்மை. நன்றி, வணக்கம்.